ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த அறிகுறிகள் இருந்தால் அது உடல் ஆரோக்கியமாக இருப்பதன் அறிகுறியாகும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். பெண்களின் மிகவும் மோசமான காலகட்டம் என்றால் அது மாதவிடாய் தான். ஏனெனில் மாதவிடாய் காலகட்டம் பெண்களுக்கு பல அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது. மாதவிடாய் வரப்போவதற்கான அறிகுறிகள் 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்னரே தோன்றும். ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாதவிடாய் காலம் வித்தியாசமானதாக இருக்கும். இது சராசரியாக 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். மாதவிடாய் ஏற்படும் 90% அதிகமான பெண்கள் மாதவிடாய்க்கு முந்தைய அறிகுறிகளை ஓரளவு அனுபவிக்கிறார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு இந்த அறிகுறிகள் லேசானவை. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த அறிகுறிகள் தினசரி நடவடிக்கைகளை பாதிக்கும் அளவிற்கு கடுமையானதாக இருக்கும். இந்த அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறுபடும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் உங்கள் உடலில் ஏற்படும் இத்தகைய மாறுபாடுகளில் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு சுழற்சியின் தொடக்கத்தை கண்டறிவதற்கான சிறந்த வழியாகும். மாதவிடாய் குறித்து பொதுவாக பெண்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். தங்களின் மாதவிடாய் நார்மலாக இருக்கிறதா அல்லது அசாதாரணமாக இருக்கிறதா என்று பலரும் சந்தேகத்துடன் இருப்பார்கள். சில அறிகுறிகள் இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும். இப்போது ஆரோக்கியமான மாதவிடாயின் அறிகுறிகள் என்னவென்று தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி 26 to 35 நாட்களுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒரே கால அளவில் இருக்க வேண்டும். சுழற்சியின் மொத்த காலகட்டம் உங்கள் மாதவிடாயின் முதல் நாளிலிருந்து உங்கள் அடுத்த மாதவிடாய்க்கு முந்தைய கடைசி நாள் வரை கணக்கிடப்படுகிறது. 5 நாட்களுக்கு மேல் அல்லது குறைவான அல்லது 26 to 35 நாட்கள் தாண்டியுமே மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பது ஒழுங்கற்ற சுழற்சிகள் மற்றும் உங்கள் ஹார்மோன்கள் செயலிழந்து விட்டன என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சி வலி இல்லாமல் இருக்க வேண்டும். அடிவயிற்றில் அசௌகரியம், விரிசல் போன்ற ஒரு சிறிய உணர்வு ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் நீங்கள் வயிறு, முதுகு மற்றும் கால்களில் வலி மிகுந்த தசைப்பிடிப்பை அனுபவித்தால் அது உங்களுடைய உடலில் ஹார்மோன் பிரச்சனைகள் இருப்பதற்கான அறிகுறியாகும். மாதவிடாய் நாட்களில் மட்டுமே இரத்தப்போக்கு ஏற்படுவது, அதாவது ஒரு ஆரோக்கியமான மாதவிடாய் 3 to 7 நாட்கள் தீவிரமான இரத்தப்போக்கு மூலம் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 2 நாட்கள் லேசான இரத்தப்போக்கு இருக்கும். சுழற்சியின் வேறு எந்த நேரத்திலுமே இரத்தப்போக்கு இருக்கக்கூடாது. நீடித்த அல்லது அதிக இரத்தப்போக்கு, மிகவும் லேசான இரத்தப்போக்கு அல்லது மற்ற நேரங்களில் இரத்தப்போக்கு காணப்படுதல் புரோஜெஸ்டிரோன் குறைபாடு ஆகும், அல்லது இரும்புச்சத்து குறைபாடு அல்லது வேறு பல ஊட்டச்சத்து குறைபாட்டை இது குறிக்கலாம். இரத்தப்போக்கு சாதாரண சிவப்பு நிறத்தில் இருக்கும். கருப்பையில் போதுமான இரத்த ஓட்டம் இருக்கும்போது இரத்த உறைவு அல்லது சளி இல்லாமல் சிவப்பு நிறத்தில் இருக்கும். மாதவிடாய் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இருண்ட ஊதா அல்லது பழுப்பு நிற இரத்தம் கட்டிகள் இருப்பது மோசமான கருப்பை சுழற்சியை குறிக்கிறது. கருப்பையில் இரத்த தேக்கம் வலியை ஏற்படுத்துகிறது. இது பல சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். மாதவிடாய்க்கு முந்தைய பதற்றம் இல்லாமல் உங்களின் மாதவிடாய் காலம் தொடங்கினால் உங்கள் ஹார்மோன்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என அர்த்தம். பெரும்பாலான பெண்கள் மென்மையான மார்பகங்கள், தலைவலி, பசி, வீக்கம், குடலில் ஏற்படும் மாற்றங்கள், மாதவிடாய்க்கு முந்தைய நாட்கள் அல்லது வாரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுவதைப் போல பல பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் நேரடி அறிகுறிகள் இருப்பதால் உங்கள் உடலை சரிபார்க்க நேரம் ஒதுக்குவது மிகவும் முக்கியம். உங்கள் சுழற்சிகள் மற்றும் நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து அறிகுறிகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.